வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 10 டேஸாக வீடியோ போட முடியல. ஃபேமிலியில் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேலேருந்து கொஞ்சம் ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் சப்பாத்தி, ஆப்பம், தோசை, அதுக்கப்புறம் சாதத்துக்கு இந்த குருமா தொட்டு சாப்பிட்லாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு குருமா நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 இன்ச் அளவுக்கு பட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொரிஞ்சு பட்டையிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் அதோட ஸ்ட்ராங் ஃப்ளேவர்னால அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குருமா பண்ணி கொடுத்தீங்கன்னா முள்ளங்கியை கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கை விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அடுத்ததாக நான் ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து குழையிற பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பொடி எல்லாத்தையும் ஒரு 5-10 செகண்ட் நீங்கள் வதக்கினா போதும். அடுத்ததாக நம்ம டைஸ் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் 2 முள்ளங்கி, அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் வர அளவுக்கு நான் டைஸ் பண்ணிவிட்டு முள்ளங்கியை சேர்த்துருக்கேன். முள்ளங்கி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோலை நீக்கிட்டு முள்ளங்கியை கட் பண்ணிவிட்டு சேருங்க. நல்லா முள்ளங்கியில் இந்த வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் கோட் ஆகட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். முதல்ல நம்ம கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. முள்ளங்கி வேகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷமாவது ஆகும். முள்ளங்கி வேகிறதுக்குள்ளேயே நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஏலக்காயிலேருந்து நான் விதையை மட்டும் நீக்கிட்டு விதையை மட்டும் சேர்த்துக்கிறேன். தோல் சேர்த்திங்கன்னா நரன்னு உங்கள் வாயில் மாட்டும், அதனால் தோலை அரைக்காதீங்க. நீங்கள் வேணும்னா அப்படியே இதை கிரேவியில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, ஏலக்காய் கூடவே நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முள்ளங்கி வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த அரைப்பை சேர்க்கணும். வெந்துட்டுருக்கிற இந்த முள்ளங்கியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா இலைகளை பொடிப்படியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்க்கும் போது நம்ம குருமா நல்லா வாசனையாக இருக்கும். முள்ளங்கி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள். ஸ்மூத்தாக நசுங்கி எடுத்துனா வெந்துருத்துன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மிக்சரை இந்த முள்ளங்கியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3-5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கும் போது திக்காயிடுச்சுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1-2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக சேர்க்குற தேங்காய் எண்ணெய் நம்மளோட இந்த குருமாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட குருமா ரெடி. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.